ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கார்டனில் இது வரைக்கும் அறுவடை பண்ணாத காயை அறுவடை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த கொஷின்ஸை கேட்டிருந்தாங்க. யூஎஸில் என்ன ஸ்டேட்டில் என்ன ஜோனில் என்ன வெஜிடபிள்ஸை எந்த டைமில் போட முடியும் அப்படின்னு. ஸோ அவங்கள மாதிரி பிகினர்ஸ் ஆன எல்லாருக்குமே ஹெல்ப் ஆகுற மாதிரி இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது தெரிஞ்சால் நம்ம எல்லாருமே ஈஸியாக கரெக்ட் டைமில் சீட் போடலாம் அண்ட் ஷுவராக ஹார்வெஸ்ட்டையும் என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, என்னோட பிளேஸ்க்கு நான் எப்படி ரைட் பிளான்ட்டை ரைட் சீசனில் சூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். யூஎஸில் ஈச் பிளேஸ் வெதர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம் ஸ்டேட் ரொம்ப கோல்டாக இருக்கும், சம் வெரி ஹாட், சம் மாட்ரேட்டாக இருக்கும். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி 13 ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க யூஎஸோட மேப்பை வச்சு. ஸோ இந்த ஜோன் 1 பார்த்திங்கன்னா கோல்டஸ்ட் பிளேஸாக இருக்கும். ஜோன் 13 ஹாட்டஸ்ட் பிளேஸாக இருக்கும். ஒவ்வொரு ஜோனுமே ஒவ்வொரு ஆவரேஜான லோவஸ்ட் வின்டர் டெம்பரேச்சரை அது காமிக்கும். லைக் ஜோன் 2 பார்த்திங்கன்னா அலாஸ்கா சூப்பர் கோல்டாக இருக்கும். ஜோன் 5 சிகாகோ வெரி கோல்ட். ஜோன் 7B பார்த்திங்கன்னா நார்த் கரோலினா மாட்ரேட்டாக இருக்கும். ஜோன் 9 டெக்சாஸ் ஹாட்டாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணலாம் என்ன பிளான் சர்வே பண்ணும், என்ன டைமில் சீடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு ஜோனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் இந்த வெப்சைட்டை போட்டு தான் செக் பண்ணேன். ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா planthardiness.ars.usda.gov. இதை நம்ம கூகுளில் போட்டதும் நமக்கு யூஎஸ் மேப் ஓப்பன் ஆகும். அதில் ஜிப் கோடு கேட்கும். நீங்கள் இருக்கிற ஜிப் கோடு அதில் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஜோன் நம்பரை அதில் காமிச்சிடும். லைக் 6A 7B 8A 9A அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நார்த் கரோலினாவில் இருக்கேன். ஸோ என்னோட ஜோன் பார்த்திங்கன்னா 8A. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஜோன் வேணும்னா ஜிப் கோட் கொடுத்தா தான் அது கரெக்டாக காமிக்கும். அந்த மாதிரி காமிச்சதுன்னா நம்ம ஈஸியாக நம்ம என்ன ஜோனில் இருக்கோம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். எதனால் இந்த ஜோன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளோட கார்டனிங்க்கு அப்படின்னு பார்த்துடலாமா. நம்மளோட சீடை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், லைக் கோல்டு ஜோனில் நம்ம என்ன வெஜிடபிள்ஸை போடலாம், வார்ம் ஜோனுக்கு என்ன வெஜிடபிள்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலில் ஜோன் தெரிஞ்சதுன்னா நம்மளால் பண்ண முடியும். அண்ட் ட்ராபிக்கல் பிளான்ஸ் எந்த டைமில் சர்வே ஆகும் அண்ட் கோல்டு ஜோனில் என்ன பிளான்ட் சர்வே ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கோல்டு ஜோனில் இருக்கும்போது நம்ம எந்த டைமில் ப்ரொடெக்ட் பண்ணலாம் நம்மளோட ட்ராபிக்கல் பிளான்ஸை அண்ட் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம இன்சைடில் வைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக டெம்பரேச்சர் தெரிஞ்சால் தான் முன்னாடியே ஃப்ரோஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ ரைட் ஜோன் தெரிஞ்சதுன்னா ரைட் டைமில் பிளான்ட்டை போட முடியும் அண்ட் பிக் ஹார்வெஸ்ட்டும் நம்மளால் எடுக்க முடியும். இப்போது நமக்கு என்ன ஜோனுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம லொக்கேஷனை பேஸ் பண்ணி நம்ம இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன வெஜிடபிள்ஸை போட்டால் நம்மளால் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக நான் garden.org அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பர்சனலி எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் என்ன நமக்கு சொல்லுவோன்னா, நம்மளோட ஜிப் கோட் கொடுத்துட்டாலே போதும். அதை பேஸ் பண்ணி என்ன வெஜிடபிள்ஸ் போடலாம், எந்த மந்தில் சீட்லிங் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன வெஜிடபிள்ஸை டைரெக்டாக கிரவுண்டில் போடலாம் அண்ட் எப்படி கேர் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் பிளான்டிங் கேலண்டரை கொடுக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சைட், எஸ்பெஷலி USA கார்டனருக்கு. இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணனா நமக்கு ஹார்வெஸ்ட் நல்லாவே கிடைக்கும். நாட் ஜஸ்ட் 1 or 2 வெஜிடபிள்ஸ், எல்லா சீசனுக்குமே நம்மளால் அறுவடை பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட கார்டனில் பார்த்திங்கன்னா 10 கேண்டலூப் பழுத்திருக்கும். ஸோ அது எல்லாமே பழுத்து முடிஞ்சு செடி பார்த்திங்கன்னா எல்லாமே செத்து போகிற கண்டிஷனில் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்குது. இவ்வளோ இடத்துல கேண்டலூப் படர்ந்துருக்கு போல இருக்குது. இப்போ தான் தெரியுது. புடலங்காய் செடி ஃபுல்லாக காய்ச்சி முடிச்சிருச்சு. குட்டி குட்டியாக அடுத்த இதுக்கு பூ பூத்துட்ருக்கு. ஸோ இதில் காய் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம் அடுத்தது நம்மளோட புடலங்காய் காய்க்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் நிறையவே காய்ச்சிருக்கு. எப்படியும் ஒரு 30-40 காய்க்கு
வந்து நான் புடலங்காய் எடுத்திருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சமைச்சு சாப்பிட்டதப்போ. இது என்னோட ஃபஸ்ட்டு சொரக்காய் ஹார்வெஸ்ட் ஆஃப்டர் இந்தியா ட்ரிப். ஸோ வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சொரக்காய் பிளான்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். எஸ்பெஷலி சம்மர் வெதரில் சன்லைட் அண்ட் ரெகுலர் வாட்டரிங் கொடுத்தா 45 to 50 டேஸில் ஹார்வெஸ்ட்டும் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து செப்டம்பரில் ஹார்வெஸ்ட் பண்ணது. எனக்கு வீடியோ போட டைம் இல்லை, அதனால இப்போ வந்து போடுறேன். நம்மளோட சொரக்காய் வந்து எப்போ வந்து ரெடி டு ஹார்வெஸ்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சொரக்காவை இப்படி கொஞ்சமாக நெயில் வச்சு இப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து உள்ளே போகணும். அப்போ தான் வந்து அது ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உள்ளே போகலை அப்படின்னா ரொம்ப முத்திருச்சுன்னு அர்த்தம். ஸோ உள்ளே போகும்போது நமக்கு சைஸ் பார்த்தா தெரியும்ல, ஓகே ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த சைஸில் வந்து ரெடி டு ஹார்வெஸ்ட். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி சொரக்காவை கட் பண்ண போகிறோம். ஹோம் க்ரோ சொரக்காய் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக சாஃப்ட் ஃப்ளெஷ்ஷாக இருக்கும். லைட்டாக வந்து ஸ்வீட் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸ்டோரில் வாங்குறத விட நல்லாவே ஃப்ளேவர் இருக்கும். ஃபஸ்ட்டு காய் வந்து நம்ம சொரக்காவை கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த சாம்பார் குக்கும்பர் இருக்குல்ல, இந்த குக்கும்பர் போட்டு சாம்பார் வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். ஃபுல்லாக எல்லோ கலரில் தொங்கிட்டுருக்கு. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ நம்மளோட சாம்பார் குக்கும்பர் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது நம்மளோட வெள்ளரி பழம் சொல்லுவோம்ல, ஊர்லலாம் கிடைக்கும்ல, அந்த வெள்ளரி பழம் நல்ல எல்லோ கலரில் வந்து காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம கட் பண்ணது வந்து இதை விட கொஞ்சம் நீட்டாக, அது வேறு வெரைட்டி. இந்த வெரைட்டியோட வெள்ளரி பழம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹவுஸ் பண்ணுறோம். எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ நல்லா பழுத்ததுக்கப்புறம் கட் பண்ணால் இன்னும் வந்து பழுக்கணும் இது. ஆனால் வெயிட் தாங்காமல் நமக்கு தெரியாமலே வந்து கீழே விழுந்துடுது. அதனால் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நான் கட் பண்ணி வீட்டுக்குள்ளே ஒரு 1 வீக் அப்புறமா கட் பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. அவரைக்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பூ விட்டுட்டு இருக்குது. ஸோ இந்த அவரைக்காய் செடியை வந்து வளரவே விடலை மற்ற செடியெல்லாம். இந்த செடியெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு உடனே வந்து இந்த அவரைக்காய் கொஞ்சம் வந்து வளருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இப்போ தான் வந்து இந்த அவரைக்காய்க்கு வந்து கொஞ்சம் கொடி வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. நான் ஊருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடி எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து மற்ற செடியெல்லாம் வந்து ஃபுல்லாக மூடிருச்சு. மற்ற கொடியெல்லாம் கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டதுனால அவரைக்காய் வந்து இப்போ தான் வந்து பூ விட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நல்லா பர்பிள் கலரில் ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குது. ஒரு கார்டனராக நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து சீட்லிங் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதனால் நான் வீட்டில் இருந்த குட்டி குட்டி வெங்காயம் இந்தியன் ஸ்டோரில் வாங்கினது அதை தான் எடுத்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹானஸ்ட்லி சொல்லணுன்னா க்ராசரி ஆனியனில் ஸ்ப்ரவுட் ஆகும், பட் ரிசல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை. பெஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு கார்டன் சென்டரில் லோஸ், ஹோம் டிப்போ, வால்மார்ட் அப்படிங்கிற கடையிலலாம் ஆனியன் செட்ஸ் இல்லைனா ஆனியன் பல்ப்ஸ் வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு பெரிய பெரிய வெங்காயம் கிடைக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் லாஸ்ட் இயர் வந்து இந்த பல்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பெரிய பெரிய ஆனியனை ஹார்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு ஜோன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போது அந்த ஜோனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து எப்போ நம்ம சீட்லிங் பண்ணலாம் இல்லைனா பல்ப்ஸை வந்து டைரெக்டாக நம்ம மண்ணில் வைக்கலாம் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைங்க. நார்த் கரோலைனா வெதருக்கு ஜான்வரி இல்லை ஃபெப்ரவரி டைமில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இயர் நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே இந்த சைடு வந்தோன்னா வந்து 2 பீர்க்கங்காய் வந்து தொங்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் நம்ம கட் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே நம்ம பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோன்னா முத்தி போயிடும். அதனால் நான் வந்து இந்த சைஸில் இருக்கும்போதே நான் கட் பண்ணிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பீர்க்கங்காய். இந்த பக்கமும் கொஞ்சம் அவரைக்காய் செடியெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மற்ற செடி எல்லாமே வந்து அடைச்சிக்கிச்சு. பீர்க்கங்காய் வந்து இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து குட்டி குட்டியாக இப்போ தான் பிஞ்சு விடுது. பாருங்கள், இங்கே ஒரு குட்டி பிஞ்சு, இங்கே ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு வெள்ளரி பழம் தெரியவே இல்லை. தெரியாத அளவுக்கு உள்ள அழகாக ஜம்முன்னு இருக்குது.
நமக்கு தெரியாமலே வந்து விதைக்கு வந்து அதுவே வந்து ரெடி ஆயிடுது. நம்ம விதைக்குன்னு எந்த காயுமே விடவே வேணாம். இது பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு சொரக்காய் முத்திருச்சு, அதனால நான் அதை விதைக்கி விட்டுட்டேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பீர்க்கங்காய் நல்லா வந்து முத்தி தொங்கிட்டுருக்கு, அதையும் நான் விதைக்கி விட்டுட்டேன். அடுத்தது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளோட குடமிளகா. நான் ஊருக்கு போகிறப்ப ஒரு பேட்ச் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு இருந்தது. ஆனால் அதை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து கட் பண்ணிக்க சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பூ விட்டு நல்ல காய் வந்து காய்ச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து காலையில் ஒரு காய் வந்து அதுவே பெருசாகி அதுவே கீழே விழுந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ரெட் கலரில் டேர்ன் ஆகி தான் அது விழுந்தது. நல்லா வந்து சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ பெருசாக காய் கொடுத்துருக்குல்ல, அதுவே நமக்கு பெரிய விஷயந்தான். ஸோ நம்மளோட குடமிளகாவை வந்து ஃபுல்லாக கட் பண்ண வேண்டியது தான். 1 2 3 இங்கே ஒன்று 4 4 குடமிளகா இருக்குது. நான் காலையில் ஒன்று பறிச்சிட்டேன். 5 குடமிளகா இருக்குது. இன்றைக்கி வந்து நல்ல அறுவடைன்னு சொல்லலாம். இன்றைக்கி அறுவடை பண்ண காய் எல்லாமே வந்து புதுசாக வந்து அறுவடை பண்ணுறது. இப்போ தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்து. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அடுத்தது இந்த 2 பிளான் பெட்லேயும் வந்து அவ்வளோ வெண்டைக்காய் செடி, நல்லாவே நமக்கு வெண்டைக்காய் கிடைக்குது. ஸோ இப்போ இருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் பறிச்சுருவோம். சிசரே தேவைப்படல. நம்ம முத்தாமல் இருந்துச்சுன்னா இப்படி பண்ணாலே டக்குன்னு உடஞ்சிரும். ஆனால் முத்தி இருந்ததுன்னா அது உடையவே உடையாது. முத்தின வெண்டைக்காய் வந்து யூஸ் பண்ணவும் முடியாது நம்மளால். ஸோ வந்து டெய்லி வெண்டைக்காவை பறிக்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து டெய்லியில் 1 டே விட்டாலும் வந்து செகண்ட் டே மார்னிங் வந்து கண்டிப்பாக பறிச்சிருவேன். இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே சும்மா இருக்கும்ல, அந்த பீட்ரூட் வந்து சும்மா ஒரு குட்டியாக ஒரு பீட்ரூட்டு, அது கொஞ்சம் முளைஞ்சி இருந்தது. ஸோ அதை தான் வந்து இதில் போட்டு விட்டேன். பார்த்தா அவ்வளோ பீட்ரூட் உள்ளே இருக்குது. பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து எவ்வளோ பீட்ரூட். இவ்வளோ பெரிய பீட்ரூட் நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம குட்டியோண்ட ஒரு பீட்ரூட் நான் வச்சேன், அது பார்த்தா இவ்வளோ பெருசாக வந்து கொடுத்துருக்கு. அடுத்தது நம்ம மணத்தக்காளி கீரையை வந்து ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம். இது வந்து பாட்டில் தாங்க இருக்குது. நான் வந்து பிளான் பெட்டில் வைக்கல. பிளான் பெட்டில் வச்சா ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்னு நினச்சி நான் பாட்டில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து இதை பாட்டில் வச்சு க்ரோ பண்ண முடியும். உங்ககிட்ட இந்த மாதிரி பிளான் பெட் வைக்க இடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கீரை நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ அல்சர் வந்து கிளியர் பண்ணும், ஸ்டொமக் வந்து ஏதாவது பெயின் இருந்ததுன்னா கிளியர் பண்ணும், ஹீட்டை வந்து குறைக்கும், லிவர் க்ளீன் பண்ணும், ஸ்கின் வந்து க்ளோவாக கூட வச்சுக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து மருந்து வந்து இந்த மணத்தக்காளி கீரைக்கு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். அந்த கசப்பு தன்மை போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா தேங்காய் பாலை வந்து அதில் சேர்க்கலாம். இல்லைனா சிம்பிளாக சொல்லணுன்னா பருப்பு குழம்பு வைப்போம்ல, அதிலையும் இந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் போட்டு அதில் கொஞ்சமாக ஆனியன் போட்டு வதக்கிட்டு அதை வந்து அந்த தாளித்ததை எடுத்து நம்ம கீரையில் போட்டு சாப்பிட்டோன்னா கசப்பு தன்மை கண்டிப்பாக போயிடும். அதில் இருக்கிற மெடிசனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கீரைன்னு கூட சொல்லலாம். அடுத்தது நம்ம முருங்கை மரத்தில் இருக்கிற கீரையெல்லாம் பறிக்க போகிறோம். இது ஃபுல்லாக எல்லோ கலரில் மாறிடுச்சு. பிகாஸ் நம்ம வந்து ரீபாட் பண்ணியிருக்கோம். இந்த ரீபாட்டிங் மெத்தட் எப்படி பண்ணுறது, என்ன சாயில் யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் என்சியில் கிரவுண்டில் வந்து எப்படி இந்த முருங்கை மரத்தை வச்சு கேர் பண்ணுறது வின்டர்லேயும், இதை பற்றி டீட்டெயிலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்னென்ன அறுவடைலாம் நம்மளோட தோட்டத்துலேருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா சொரக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், சாம்பார் குக்கும்பர், இது வந்து வெள்ளரி பழம், இது வந்து பார்த்திங்கன்னா குடமிளகா, வெண்டைக்காய், முக்கியமாக வந்து கீரை, முருங்கைக்கீரை வந்து இங்கே அவ்வளோ கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சாலும் வந்து அவ்வளோ காசு அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து நம்ம செடியிலேருந்து இவ்வளோ முருங்கைக்கீரை கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப நல்லது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி. ஸோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நம்மளோட அல்சர் இருந்ததுன்னா அது எல்லாமே தீக்கிற ஒன்று. கண்டிப்பாக இது சாப்பிட வேண்டிய ஒன்று. அடுத்தது பீட்ரூட், இவ்வளோ பெரிய பீட்ரூட் கிடச்சிருக்கு. இன்னொன்று ஒரு 5 வெங்காயம். ஸோ அவ்வளோதான், இன்னையோட ஹார்வெஸ்ட் முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்மளோட தோட்டத்திலேருந்து என்னென்ன காயெல்லாம் அறுவடை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. பாய் பாய்.